எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் திமுகவினுடைய பெரிய பலமாக பிரச்சார பீரங்கியாக இருந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்படி பார்க்கப்பட்ட திமுகவுக்குள்ளாக எம்ஜிஆரை ஒரு தனி சக்தியாக, மாபெரும் சக்தியாக நீங்க எப்படி விஜயை ரசிகர்கள் பார்க்கிறார்களோ, அதை விட பல நூறு மடங்கு எம்ஜிஆர் அவர்களை தமிழ்நாடு அன்னைக்கு நோக்கி கொண்டிருந்தது, பார்த்து கொண்டிருந்தது. அந்த எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டிருந்த நேரம் அது. எம்.ஆர். ராதா துப்பாக்கியால் சுடுறாரு. சுடப்பட்ட நேரம் அவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறப்ப அந்த கழுத்தில் பட்டை போட்டு, மார்பிலெல்லாம் குண்டு பட்ட மாதிரி அந்த பட்டை போட்டு, அந்த புகைப்படத்தை எடுத்து போஸ்டர் அடித்து தமிழ்நாடு முழுக்க ஓட்டியது திமுக. வெற்றிக்கு முதன்மையான காரணமே எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் எம்.ஆர். ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்ட அந்த படங்களை போட்டு தான் தமிழ்நாடு முழுக்க, அதாவது ஒரு அலை என்றால் அப்படி ஒரு அலை. எம்ஜிஆருக்கு இப்படி நடந்துச்சு, எம்ஜிஆருக்கு இப்படி ஆயிடுச்சு. எம்ஜிஆர் மக்கள் மத்தியில் வேரூன்றி போயிருந்தார். குறிப்பாக ஏழை எளிய மக்கள்கிட்ட, நடுத்தர மக்கள்கிட்டையும் வேரூன்றி போயிருந்துட்டார். அப்படி பேர் அலையாக ஓட்டு குவிஞ்சது உங்களுக்கு அந்த எம்ஜிஆருடைய புகைப்படம். எம்ஜிஆரை பயன்படுத்தி தான் அன்றைக்கி திமுக வெற்றி பெற்றது. ஏன்னா அண்ணாவுக்கே ஒரு நம்பிக்கை, இந்த கூட்டணி வெற்றி பெறுமா இல்லையான பெரும் சக்தியாக காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்றதால தான் அவர் எம்பிக்கு நின்னார். இல்லைன்னா தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் அண்ணாதுரை நின்று இருக்கணும். அவர் அந்த நேரத்தில் எம்பியாக நிற்கிறார். அது ராஜினாமா செய்துட்டு தான் முதலமைச்சர் பதவிக்கு வர்றாரு. 67 வந்துட்டு உடனே ஜெயிச்சிருச்சு, வேறு வழி இல்லை. உடனே அவர் எம்எல்சியாக பதவி இருக்கிற மாதிரி முதலமைச்சராக பதவி எடுத்துக்கிட்டார். அவருக்கு வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் எம்பிக்கு நின்று இருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்பாக எம்பி தேர்தல் நடக்குது. 1967 3 முன்னாடி எம்பி தேர்தல் நடக்குது. அதில் எம்பியாக இருக்கிற ஒன்று தான் இங்கே வெற்றி இந்த மாதிரி நடக்குது. அதனால் என்னென்னா அன்றைக்கி இருந்த மிக பெரும் அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். ஒரே ஒரு பிரதான கட்சி காங்கிரஸ், அதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பேசப்பட்ட பிரதான ஒரு கட்சி திமுக, அதனுடைய கூட்டணிகள். இப்படி இருந்த அந்த கூட்டணி எப்படி இருந்ததுன்னா, காங்கிரஸ் 41.10% வாக்குகளை அன்றைக்கி பெற்றிருந்தது. இந்த பக்கம் 10 கட்சி கூட்டணி, இந்த பக்கம் காங்கிரஸ் கூட சில ஆதரவு கூட்டணி, அதோடு சரி. ஆனால் காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் வாங்கின வாக்கு சதவீதம்னு பார்த்தீங்கன்னாக்கா 61.10%. திமுக அந்த 10 கட்சி கூட்டணி இருக்குல்ல, இந்த திமுக கூட்டணியை வாங்கினது 40.69%. அதில் சுதந்திரா கட்சி இருக்குல்ல, நம்ம ராஜாஜி அவர் மட்டுமே வாங்கினது 5.